என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. இன்னும் ஒரு வாரத்துல ஸ்கூல் ஓபன் ஆகும்ல? ஆமா மச்சான், ஸ்கூல் ஓபன் ஆனதுக்கு பிறகு ஒரு மாசம் பயங்கர வேலையா இருக்கும். இந்த வருஷம் அட்மிஷன் எல்லாம் பரவாயில்லையா? பரவாயில்ல. நீங்க ஏமா நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. ஒண்ணும் இல்லம்மா. ஏன் பிரியா மக்களே, உங்க அம்மா அப்பா வீடு அங்க இருக்கு? எனக்கு அம்மா அப்பா இல்ல. அம்மா அப்பா இல்லையா? சின்ன வயசுல என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. ஓ, அப்பனா ஆசிரமத்துல நின்னு வளர்ந்தியோ? இல்லம்மா, அம்மா அப்பா தான் இல்ல, ஆனா வேற எல்லாருமே உண்டு. அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அப்பாவோட தம்பி தான் பாத்துட்டு இருந்தாங்க. அவங்க பாக்குறது மாமாக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அம்மாவோட அண்ணா என்னை கொஞ்ச நாள்ல எங்க கூட்டு வந்துட்டாங்க. 5 வயசுல இருந்து கல்யாணம் வரைக்கும் மாமா வீட்டுல தான் இருந்தேன். மாமா வீட்லயா? சித்தி சித்தப்பாவே ஒழுங்கா பாத்துக்கலன்னு சொல்லிய மாமா நல்லா பாத்துக்கிட்டாலாம், அது எப்படி அத்தை நல்லா பாத்துப்பாங்க? ஆண்டி, எங்க பெரியம்மா எல்லாரையும் நல்லா பாத்துப்பாங்க. எல்லாருக்கும் அவங்க அம்மா மாதிரி. பாசத்தை காட்டுறதுக்கு அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. இது பெரியப்பாவோட ரிலேட்டிவ்ஸ், இது நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு யாரையும் பிரிச்சு பாக்குறதுக்கு தெரியாது பெரியமாக்கு. சாராக்கா மேல எவ்வளவு பாசமா இருக்காங்களோ அதே மாதிரிதான் என் மேல எல்லாம் இருப்பாங்க. அப்படியேதான் பிரியாக்கா மேலயும். எம்மா வந்துட்டியே, உங்க பெரியமாவை நான் எதுவும் சொல்லலாமா? இல்ல ஆண்டி, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாம்மா, எனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு எப்பவாதான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு என்ன பாத்துப்பாவ. பிறந்ததுல இருந்து 5 வயசு வரைக்கும் எங்க அம்மா அப்பா தான் பாத்துக்கிட்டாவ. அப்பவும் என்னை யாரும் அடிச்சது கிடையாது, அதட்டி கூட யாரும் பேசினது கிடையாது. கொஞ்ச நாள் சித்தி கூட இருக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்து. அத்தா அம்மா வீட்டுல வந்ததுக்கு அப்புறமா நல்ல பாசமா பாத்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் நான் யாருக்கிட்ட இருந்து ஒரு அடி கூட வாங்கினது கிடையாது. இப்போ சஞ்சய், எங்க அம்மா அப்பா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா நான் இருந்திருப்பனோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கேன். ஏன்னா என் கூட எல்லாரும் இருக்காங்கல்ல. ஒரு பொண்ணுக்கு சொந்த பந்தம் ரொம்ப முக்கியம். புகுந்த வீட்டுக்குள்ளாடி ஒரு பொண்ணு எதை கொண்டு வராளோ இல்லையோ 4 சொந்த பந்தங்களை கண்டிப்பா கொண்டு வரணும். அதுதான் பொண்ணுக்கு மரியாதை, புகுந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு மரியாதை. என்னம்மா எல்லாரும் நகை கொண்டு வரணும், சொத்து கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. நீங்க என்னடானா சொந்த பந்தம்னு சொல்றீங்க? ஆமா மக்களே, என்ன பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தம் தான் முக்கியம். ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும், இல்ல ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கு நம்ம கல்யாணத்தை பண்ணி வைக்கோமா, அதுல இருந்து இன்னும் 4 சொந்த பந்தம் கூடணும். செத்தா தூக்கி போடுறதுக்கு ஆள் வேணும்ல. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு எதை கொண்டு வராளோ இல்லையோ 4 சொந்த பந்தங்களை கண்டிப்பா கொண்டு வரணும் புகுந்த வீட்டுக்கு. அவதான் மருமகா. திக்கினா சஞ்சய் கிட்ட அவங்க ஒய்ஃபுக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல, அனாத ஆசிரமத்துலதான் வளர்ந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல. இப்பதான் அவங்க அம்மா பேசுறதை காட்டு விக்கியண்ணா முகம் உடனே மாறிட்டு விக்கியண்ணா நினைக்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் வேற யாரு கூடாலையும் போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது. இந்த வீட்டுல எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க. எப்படி என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியலையே. வீட்டுக்கு போனோன்னு இதை பத்தி சஞ்சய் கிட்ட பேசணும். நமக்கு தோன்ற மாதிரி சஞ்சய்க்கு ஏதாவது தோணுதான்னு தெரியல. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? இல்லம்மா, ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போறாங்கன்னா எவ்வளவு நகை கொண்டு வராங்க அப்படின்னு தான் பாப்பாங்க. ஆனா நீங்க சொந்த பந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, அதான். பாக்குறாளாம், என்னைய பாக்கத விட்டுக்கிட்டு அங்க வாயை பாத்துக்கிட்டு இருக்கா. பழைய கிழவி கதை விடத்துக்கு போன மாதிரி கதை விடத்துக்கும் கதை கேட்கறதுக்கும் விட்டா போதும். ஹலோ. ஆ, பாத்து நிஜமா பாம்பு வந்துட்டு நினைச்சு மட்டை வச்சு மண்டையில போட்டுற போறாவ. நான் கூப்பிடுறது உனக்கு கூட புரியுது, அந்த மக்குக்கு புரியல பாரு. ஆமா, நான் தெரியாம தான் கேக்கேன். நீங்க படிச்சு முடிச்சு வேலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தானே கனி வீட்டுல பேசுறதா சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் தானே கனி கிட்ட பிடிச்சிருக்கா பிடிக்கலையானே கேக்குறதா இருந்தீங்க. அப்புறம் அந்த பொண்ணு கனிஷாவா? மக்கு காதலிக்கிற வயசுல காதலிக்கணும். தியாகம் பண்ணாலும் யாரும் அவார்டு தூக்கி தர போறது கிடையாது. பர்றா பர்றா. ஏன் பிரியமா, உங்க அம்மா அப்பா வீடுங்க பக்கத்துல தான் இருக்கா? இல்லம்மா, ஒரு 1 hour டிராவல் இருக்கும். திருப்பி கொடு. நான் இப்போ கொடுத்த கிஸ்ஸ திருப்பி கொடு. போடா போடாவா. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நானா? நான் சும்மா இல்ல உட்கார்ந்திருக்கேன். இல்ல போடான்னு கேட்ட மாதிரி இருந்து. ஏக்கா, உனக்கு வயசாயிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன். சரிதான். ஏய், எனக்கா? வேற பின்ன எனக்கா? ஒழுங்கா காது கேட்க மாட்டேங்குது உனக்கு. அனோதா ஆதிக்கிட்ட போடான்னு சொல்லிட்டு இருந்தா. அடியே, நீதான் ஆதிக்கிட்ட போடான்னு சொன்ன. எம்மம்மா போதான். எங்க அண்ணன் ஆதியையும் என்னையும் போடான்லாம் சொல்ல மாட்டா. எப்பவுமே ஆதியோட பேரை சொல்லி நீங்க வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவா. என்னைய விக்கியத்தான். இதை தாண்டி அவ எதையும் கூப்பிட மாட்டா. அப்பனா நான் போடான்னு சொன்னேன் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? இல்லம்மா, நான் நினைக்கவே இல்ல. அப்படி நான் எதையும் பார்க்கவும் இல்ல, நான் எதையும் நினைக்கவும் இல்ல. போதுமா? சமாளிச்சிட்டா. இது நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டா. மச்சான், என்னடா இங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. நீ எதுவுமே தெரியாத மாதிரி இருக்க. எதுவுமே தெரியாத மாதிரியா? என்ன நடந்து? பிரியாக்கும் கனிக்கும் அடிக்கடி இந்த மாதிரி மோதல் நடக்கும். 2 பேருக்கும் மாறி மாறி பாசம் இருந்தாலும் அடிக்கடி இந்த மாதிரி உருட்டு வேலை, மாறி மாறி கிண்டல் பண்றது எல்லாம் நடக்கும். நான் அதை கேட்கல. வேற ரேணுகா விஷயத்துல ஆதி எதுக்காக கனிக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணணும்? அதை நீ உன் தம்பி கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்டா உன்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கும்போது எவ்வளவு பாதுகாப்பா இருப்பா அப்படின்னு எனக்கு தெரியும். என் கண்ணுக்கே சில விஷயம் படும்போது உன் கண்ணுக்கு படாம இருக்காதே. அதான் சொல்றோம்ல, அதை நீ உன் தம்பி கிட்ட தான் கேட்கணும். நிஜமாவா?
சிரிக்க அவளை தங்கச்சின்னு வேற சொல்றேன். வேற இனிமே நான் ரெட் கலர் கொடியை பிடிச்சிட்டா நிக்க முடியும்? நாம எல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்கா? நான் 3 வருஷம் உருக்கி உருக்கி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன். நீ ஏன் அதேதான்? முன்னமே உனக்கு தெரியுமா? ஆமா. ஆனா உன் தம்பி சரியான ஆளு தானே. ப்ரப்போஸ் பண்ணிட்டு நான் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுல வந்து பேசுறேன், அதுக்கப்புறம் நீ சம்மந்தம் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவ்வளவு நடந்திருக்கா? ஆமாண்டே. உன் தம்பி நாங்க எங்க போனாலும் ஃபாலோ பண்ணி வருவான். சின்ன ஒரு டவுட்ல தான் இவன் யாரு என்ன அப்படின்னு விசாரிக்க அவனை ஃபாலோ பண்ணி ஒரு நாள் வந்தேன். அப்பதான் தெரியும் இது உன் தம்பி அப்படின்னு. ஆமா இல்ல, நீ அடிக்கடி இங்க வரும்போது அவன் இங்க இல்ல ஃபாரின்ல எல்லாம் இருந்தான். ஸ்கூல் லைஃப வெளியே முடிச்சதுனால அவன் உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. சும்மா விசாரிச்சேன். நல்ல பையன்தான். என் விக்கியோட தம்பி வேற. இனிமே கனி விருப்பம் அப்படின்னு விட்டுட்டேன். அவன் நடந்துக்கதையெல்லாம் பார்த்தா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் சம்மந்தம் வாங்குற மாதிரி தெரியல. ஒரு அவசரத்துல வாக்கு கொடுத்துருவோம். அதையெல்லாம் மீறி அடுத்த கிட்டத்துக்கு போகாமல இருப்பாவ. நாமளே என்னெல்லாம் அநியாயம் பண்ணிருக்கோம். நம்மளை விட 7 வயசு 10 வயசு சின்னவங்க எவ்வளவு அநியாயம் பண்ணுவாவ. அதுவும் கரெக்ட் தான். கண்டுக்காம இருக்கிறது நமக்கு மரியாதை. அப்புறம் என்னடா சாட்டு முடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கதை விட்டுட்டு போனா போதான்னு சொன்னேன். உட்காந்து 3/4 மணி நேரம் கதை விட்டாச்சு. இனிமே அனுவை வேற அவங்க வீட்டுல கொண்டு விடணும். 7:30 கிளாஸ் முடிச்சு அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்களே, அதுக்குள்ளாடி அவளை வீட்டுல கொண்டு விடணும்ல. கண்ணா அதெல்லாம் ஜெயா எதுவும் நினைக்க மாட்டா. அனு இங்க இருக்கானா ஜெயாக்கு நல்லாவே தெரியும் அவ பாதுகாப்பான இடத்துலதான் இருக்கா அப்படின்னு. அது மட்டும் இல்லாம உன் கூடால தான் இருக்கா. பாத்தியா, பொண்ணுங்களை பாதுகாக்கிறதுல உன்னை விட்ட ஆளே கிடையாதுல்ல. மவள எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னையும் பிளாக் பண்ணி வச்சிருப்ப. அனுவை தவிர அவ நல்லதுக்காண்டி யாரும் யோசிக்க மாட்டாங்க. கனி யோசிச்சாலும் ரொம்ப பேசிக்கிட மாட்டா. என்ன சொல்லி இவன் மனசை மாத்திருப்பாங்க. எவ என்ன சொன்னாலும் கையில சமாதானப்படுத்த வேண்டியது என் கடமை. கையில் என் கூட இருந்தாதான் என்னால ஃப்ரீயா இருக்க முடியும். வேற எந்த பொண்ணா இருந்தாலும் நாம பண்ற வேலைக்கு ஒரே வருஷத்துல டிவோர்ஸ் தான். எப்படியாவது கையில கன்வின்ஸ் பண்ணி வீட்டுல பேசி பூ வைக்கிற அளவுக்கு கொண்டு போயிடணும். அதுக்கப்புறம் போக மாட்டா இல்ல. ஆனா எப்படி பேச வைக்கிறதுன்னு தெரியலையே. ஒரு தடவை நான் பேசிட்டாலே போதும். எதுக்கு பிளாக் பண்ணி வச்சிருக்கான்னு தூக்கிடலாம். ஏற்கனவே எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டான். இருந்ததுக்கு அப்புறம் என்ன நிம்மதியே இருக்க விடானா. புது புது நம்பர்ல இருந்தா போன் பண்ணி தொலை பண்ணிட்டு இருக்கான். இப்ப எதுக்கு கால் ஃப்ரீல இருந்து கால் பண்ணிட்டே இருக்கான். இதை நான் பிளாக் பண்ண முடியாதுல்ல. ஒவ்வொரு தடவையும் புது புது நம்பர்ல இருந்து கால் வந்துட்டே இருக்கான். பேசாம அட்டன் பண்ணி சும்மா வச்சிருப்போமா. ஆட் பார்த்து கால் பண்றானா 2 நிமிஷம் தான் பேச முடியும். 2 நிமிஷம் ஆன் பண்ணிட்டு அமைதியா இருந்தா அடுத்த 1/2 மணி நேரம் ஆட் பார்த்தாதான் அடுத்த கால் பண்ண முடியும். ஒருவேளை ரீசார்ஜ் பண்ணி தான் கால் பண்றானா. இப்படி டார்ச்சர் பண்றதுக்கு பேசாம அட்டன் பண்ணி பிடிக்கலன்னு சொல்லிடுவான். இவன்கிட்ட அழ மட்டும் செய்யக்கூடாது. ஹலோ கயல். அப்பா இப்பதான் எனக்கு உயிரே வருது. இவ்வளவு நேரம் உனக்கு போன் பண்ணிட்டே இருக்கேன். நான் வேற பஸ் ஸ்டாப்ல எவ்வளவு நேரம் உனக்காண்டி வெயிட் பண்ணிருக்கேன். நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல. நான் வேற ரொம்ப பயந்துட்டேன். என்னன்னு பயந்தீங்க? உனக்கு எதுவும் என்னமோ ஆயிருக்குமோ அப்படின்னு. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது போன் பண்ணி கேட்கலான்னா யார் நம்பரும் என்கிட்ட இல்ல. ரொம்பவே பயந்துட்டேன் உனக்கு ஏதோ என்னமோ ஆயிட்டோ அப்படின்னு. புரியல. எனக்கு ஏதாவதானா நீங்க எதுக்கு பயப்படணும்? என்ன கையில் பேசுற? நான் பயராமா வேற யாரு பயருவா? இங்க பாருங்க நந்தன், எனக்கு சுத்தி வளைச்சு பேசுறதுக்கெல்லாம் தெரியாது. நான் பிராங்கா சொல்றேன், இனிமே நமக்குள்ள செட் ஆகாது. லெட்ஸ் பிரேக்கப். பிரேக்கப்பா? உற்றுவ நாடி நான் உன்னைய சும்மா எவ்வளவு ரிஸ்க் எடுத்து உன்னைய ஏன் கண்ட்ரோலுக்குள்ளாடி வச்சிருக்கேன். நீ என்னடா ஒரே வார்த்தையில லெட்ஸ் பிரேக்கப்னு முடிச்சிட்ட. ஹலோ. என்ன கையல் டக்குன்னு இந்த மாதிரி சொல்லிட்ட? என் மனசு இதனால எவ்வளவு கஷ்டப்படான்னு உனக்கு தெரியுமா? எவ கலைச்சு விட்டுருப்பா. எப்பவாவது என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட நீங்க யோசிச்சிருக்கீங்களா? உங்க மனசு மட்டும் கஷ்டப்படாம இருக்கணுமா? என்னம்மா கையல் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? உனக்கே தெரியும்லடிமா நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு. என் மேல மட்டுமே நந்தன் வச்சிருக்கீங்க பாசம்? ஏதோ கண்டுபிடிச்சிருக்கா. டக்குன்னு மாத்தணும். என்ன நந்தன் அப்படி ஷாக் ஆயிட்டீங்களா? அதெல்லாம் இல்ல கையல். என் கையில இந்த மாதிரி பேசுறான் அப்படின்னு ஷாக்கா தான் இருக்கு. உன்னைய தவிர எனக்கு வேற யாரையாவது தெரியுமா? சும்மா நடிக்காதுங்க நந்தன். இப்பயே நடிச்சு நடிச்சு தான் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. நேத்துக்கு புது நம்பர்ல இருந்து உங்களுக்கு ஒரு போன் வந்திருக்கு. அந்த பொண்ணுகிட்ட நீங்க என்னெல்லாம் கேட்டீங்க? இப்படிதானே எல்லா பொண்ணுங்கள்ட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அனு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எனக்கு போன் பண்ணிருக்கானா அது நிச்சயம் அனுதான். எனக்கு அன்னைக்கு இந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. என்ன நந்தன் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? ஏ கயல் அது சும்மா விளையாட்டுக்கு. அந்த நம்பர்ல இருந்து எனக்கு மெசேஜ் வரும்போதே தெரியும் அது அனுதான் அப்படின்னு. இப்படி பல்ட்டி அடிக்கும் அனுன்னு எப்படி தெரிஞ்சிருக்கான்? புது நம்பர்ல இருந்து மெசேஜ் அல்லது கால் வந்தா நான் உடனே ட்ரூ காலர்ல செக் பண்ணுவேன்னு உனக்கு தெரியல. நான் செக் பண்ணது அந்த நம்பரை போட்டு ட்ரூ காலர்ல தான். அதுல அனுன்னு பேர் வந்ததுக்கு பிறகுதான் அவதான் நம்மள்ட்ட விளையாடியா அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் ஃப்ரெண்டு ஒன்னே என்னையும் பிரிக்க பாக்கான்னு நான் சொல்லும் போது நீ நம்ப மாட்டே இல்ல. அதனாலதான் அவள்கிட்ட பேச்சு கொடுத்தேன். எப்படியும் என்ன பத்தி தப்பா உன்கிட்ட சொல்லி தருவான்னு எனக்கே தெரியும். நிறுத்துங்க நந்தன். இனிமேல எப்படி எல்லாம் நாடகம் ஆட போறியா? கயல் கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறம் கூட இவ்ளோ நாடகம் ஆடுறீங்களா? அது அனு நம்பரே கிடையாது. அனுவா இருந்தா தானே அனு நம்பரா இருக்க முடியும். எங்க அந்த நம்பரை ட்ரூ காலர்ல போட்டு அனுன்னு எனக்கு அனுப்புங்க பார்க்கலாம்.
அந்த பொண்ணு கீர்த்திகான்னு தானே சொன்னான். ட்ரூ காலர்லயும் கீர்த்திகான் தான் வந்து அதை நம்பிதான் பேச்சு கொடுத்தோம். இவள்கிட்ட இப்படி லாக் பண்ணதுக்கு அப்புறமும் அனு இல்லைன்னு அவளே சொல்றா. அப்ப யாரா இருக்கும்? என் கேரக்டரை கையலுக்கு திற போட்டு காட்டி என்கிட்ட இருந்து அவளை பிரிக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் அனு. அவளும் இல்லைன்னா வேற யாரா இருக்கும்? யாரா இருக்குன்னு ரொம்ப யோசிங்க நந்தன். ஆனா இனிமே ப்ளீஸ் என்ன மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. என்ன கையல் டக்குன்னு இப்படி சொல்லிட்டேன்? உன்னை விட்டா எனக்கு யாருமா இருக்கா? நான் சின்ன சின்ன தப்பு பண்றேன் தான், இல்லைன்னு சொல்லல. என் கூட எல்லாம் இருந்து நீ தானே என்ன மாத்தணும். நான் வளர்ந்த விதம் அப்படி. ஃப்ராடு என்னமா ஏமாத்துறான். இந்த நேரம் என்கிட்ட கோபப்படணும் போல இருக்குல்ல உனக்கு. ஆனா கோபப்பட்ட வேலைக்கு ஆகாதுல்ல. அப்பனா ஒண்ணு பண்ணுங்க நந்தன், பேசாம உங்க வீட்டுல உங்களுக்கு வேற பொண்ணு பார்க்க சொல்லுங்க. கூடவே இன்னொன்னு சொல்லுங்க, உங்க பொண்ணு தான் நான் கல்யாணம் கட்டிப்பேன். ஆனா வேற நிறைய பொண்ணுங்க கூட என் இஷ்டத்துக்கு கான்டாக்ட்ல இருப்பேன். உங்க பொண்ணு வந்து என்ன திருத்தணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுங்க. நல்லா தருவாங்க பொண்ணு. ஏய், இந்த உருட்டுற வேலை மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாதுங்க. உங்களால என்ன முடியுமோ அதை பாத்துக்கோங்க. ஆனா இனிமே எனக்கு போன் பண்றது, என்ன தொல்லை பண்றது, ஃபாலோ பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதுங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் இனிமே நான் பயப்படவே மாட்டேன். குட் பை நந்தன், உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்க. பண்றேன்டி, என்னால முடிஞ்சதை பண்றேன். எவன் எனக்கு மெசேஜ் பண்ணி கால் பண்ண வச்சு என்னையே உன்கிட்ட மாட்டி விட்டான்னு நான் பாக்குறேன். அவளை பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உன்னைய பாக்குறேன். யாருக்கிட்ட? நந்தன்கிட்டே விளையாடி இருக்கா. அதுவும் ட்ரூ காலர், வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் அதே பேரை மாத்தி வச்சுக்கிட்டு கால் பண்ணிருக்கா. இந்த நந்தனால முடியாததான். இந்த நம்பர் யாரோட நம்பர்னு நான் கண்டுபிடிக்கேன். கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா பாத்துக்கிட்டேன். அத்தை, ஐயோ எதுக்கு இப்படி அழுதுகிட்டே இருக்குதியா? நான் அழியே அழாம இருக்கேன். உனக்கு என்னடி அம்மா, நீ உன் வேலையை பாத்துக்கிட்டு போ. இப்படி வந்த நேரத்துல இருந்தே மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. பாட்டி, என்னதான் பிரச்சனை? ஒண்ணும் இல்ல மக்கா, காப்பி குடிச்சியா உன் வேலையை பாத்துக்கிட்டு போ. நீ சரிதான், பின்ன அழுதுகிட்டே இருங்க. அத்தை, இப்ப என்ன நடந்துன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அனகலி, இன்னைக்கு நான் மீன் வாங்க போனேன்ல, அங்க ஒரு மீன்கார பிள்ளைக்கு மவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காவ. 2.5 வருஷம் ஆயாச்சாம். இன்னும் ஒரு பிள்ளை இல்ல போல. கல்யாணம் ஆகி 1.5 மாசம் 2 மாசம் இருக்கும் போதே ஆஸ்பத்திரியில எல்லாம் பாக்க சொன்னதுக்கு பிறகு அது கேட்கலையாம். இப்ப மாமியார் வீட்டுல கொடுமையா படுத்தி ஆகலாம். நம்ம சாராக்கு வேற கல்யாணம் ஆகி இப்படி நாளாவது. மாமியார் வீட்டுல அது பாடா படுத்தினாடி நம்ம என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இதுக்கும் அழுதுகிட்டு இருந்தியா? வேற பின்ன பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்படி ஏதாவது பிரச்சனை இல்ல அவளை கஷ்டப்படுத்தினா நம்மளால தாங்க முடியுமா? தேவையில்லாம நீங்க வருத்தப்பட்டு இருக்காதுங்க. எப்பவுமே சாராக்கு பக்கபலமா ரோஹித் இருக்காருல, அவர் இருக்கிறது வரைக்கும் அந்த வீட்டுல அவளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாவ. அது மட்டும் இல்லாம சாராக்க மாமியார் எல்லாம் மத்த மாமியார் மாதிரி எல்லாம் இல்ல, ரொம்ப நல்லவங்க. என்ன இருந்தாலும் மனசு ஒரு மாதிரி வருத்தமாவே இருக்கு அனகலி. நீ அம்மா நீ கேட்டுக்கிட மாட்ட. இன்னைக்கு சாரா வரும்போது என்ன யாரும் கேட்டுறணும். அத்தை, அவள்கிட்ட இதை பத்தி எல்லாம் நீங்க எதுவும் கேட்காதுங்க. ஏம்மா நீ வேணா அக்கறை இல்லாம இருமா. எனக்கு என் பியாத்தி வாழ்க்கை முக்கியம். அத்தை, யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன் இப்ப உங்கள்ட்ட. சாராவும் ரோஹித் மாப்பிளையும் பிரியாக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் ஆகுறது வரைக்கும் ஊருக்கு தான் புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. என்ன நகலி சொல்ல நீ? ஆமா, பிரியா தானே ஏமாத்தி உனக்கு கல்யாணம் ஆனாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சாரா கிட்ட சொல்லியிருந்தா. எங்க பிரியா சஞ்சய்க்கு ஓகே சொல்லாம கல்யாணமே பண்ணிக்காம இருந்துருவாளோ, நாம வேற அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியில ரோஹித் கிட்ட பேசியிருப்பா போல. அவர் நல்ல மனுஷன். சஞ்சய் பிரியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் வாழவே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏம்மா இவ்வளவு நடந்துருக்கா? ஒரு வார்த்தை குடும்பத்துல இருக்கீங்க நீ சொல்லாண்டாமா? இதுல எல்லாம் தியாகம் செய்யணும். பெரியவே நாம எல்லாம் தானே பேசணும். பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும். நல்லது சொல்லி கொடுக்கறதுக்கு அவிய என்ன சின்ன பிள்ளைகளா? அவளுக்கு தெரியும் ரோஹித் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்காரு. அவர் கண்ட்ரோல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷனே இருக்கு. அவருக்கு தெரியாத நல்லதையே நீங்க சொல்லி கொடுக்க போறீங்க? அவளை சூப்பரா அவர் ஹேண்டில் பண்ணுவாரு. நானே அவர் அவ மேல வச்சிருக்க பாசத்தை பார்த்துதான் அவர் மேல நம்பிக்கையே வந்த எனக்கு. இது நமக்கு புரியும், அங்க உள்ளவங்களுக்கு இது புரியுமா? பிள்ளை கொடுமையா இல்ல படிச்சிருவாங்க. சும்மா இருங்க அத்தை, அதெல்லாம் நடக்காது. அப்படியெல்லாம் அதுக்கெல்லாம் விட்டுருவாரா? அங்க ஒரு கொடுமைக்காரி கிடக்கல, அவன் எப்படா பிள்ளை ஏதாவது சொல்லலாம்னா பாத்துக்கிட்டு இருப்பா. ஏற்கனவே நம்ம சஞ்சய் பிரியா நிச்சயதார்த்தம் நடக்கும்போது பிள்ளைக்கு மனசு அப்படி கஷ்டப்படுத்தி இருக்கா. இத்தனைக்கு அப்ப 1 மாசம் தான் முடிஞ்சது உண்டு. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன பாடா படுத்துவா? அதெல்லாம் அவர் பாத்துப்பாரு. நீங்க சும்மா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காதுங்க. என் பியாத்தி பிரியா கண்டு இவ்வளவு தியாகம் பண்ணிருக்காளா? 2 பேரும் அத்தை மாமா பொண்ணுங்கன்னு நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவியலுக்குள்ள ஒருத்தர் அக்கா தங்கச்சி மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காவ. அவளுக்கு ஒண்ணுனா இவ விட்டு கொடுக்கணும், இவளுக்கு ஒண்ணுனா அவ விட்டு கொடுக்கணும். பிரியா இந்த வீட்டுக்கு முதல்ல வரும்போது பிரியாவை சுத்தமா பிடிக்காதது சாராக்குதான். அத்தை, அப்ப சாரா சின்ன குழந்தை. எல்லாரும் சாரா மேல உருகி உருகி பாசத்தை காமிச்சோம். திடீர்னு 5 வயசுல பிரியா இங்க வந்ததும் 2 பேருக்கும் பாசத்தை ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம். அவன் உயிரோட இருக்க வரைக்கும் பிரியா பிரியான்னு தான் இருந்தான். பெரிய அண்ணனும் பிரியா பிரியான்னு தான் இருக்கான். சின்ன அண்ணனும் பிரியா பிரியான்னு தான் இருக்கான். நம்ம பாசத்தை பங்கு போட ஒருத்தி வந்துட்டான் அப்படின்னு சின்ன பிள்ளைல அவ கோவமா இருப்பா. வளர வளர பிள்ளைல அப்படியே இருக்கான். நானும் பயந்துகிட்டே இருந்தேன் முந்தியெல்லாம், எப்படி என் பிள்ளை இங்க இருக்க போறா அப்படின்னு. ஆனா சாரா அவளுக்கு தங்கச்சி மாதிரியே இல்லாம அக்கா மாதிரி தான் நடந்துகிட்டா. எப்பவும் என் பியாரம் உயிரை விடும் போது கூட எல்லாத்தையும் மறைச்சி நல்ல சந்தோஷமா இருக்க மாதிரி எல்லாரையும் சந்தோஷமா மாத்தினதே அவதான். அவ மனசுக்கு நல்லா இருப்பா. இப்படி புலம்பிக்கிட்டே இருக்காம ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. நானும் அழுது வச்சு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா
இருக்காளோ? இவ எதுக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கா? இப்பதான் கீழ இருந்து மேல வந்தா, அதுக்குள்ளாடி மூஞ்ச தூக்கி வச்சிருக்கா. ஏ சாரா, என்னத்த ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா? இப்ப கீழே போனேலாம் பாட்டிமா அம்மா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க. பாட்டிமாக்கு தெரிஞ்ச யாருக்கும் நிறைய வருஷமா குழந்தை இல்லையா, அவங்க மாமியார் வீட்டுல ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களாம். சரி, அதுக்கு நீ எதுக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கா? அதான் நமக்கும் கொஞ்சம் மாசம் ஆகுதுல்ல, அதை நினைச்சு பாட்டிமா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காவ. சாரா, நீ என்ன லூசா? பாட்டிமா நம்மள நினைச்சு வருத்தப்படாவ. நீ என்ன லூசானு? அவிய பெரியவங்க, அவங்களுக்கு என்ன யாதுன்னு தெரியாது. உனக்கு எனக்கு தெரியும்ல. நம்ம லைஃபை எப்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியாதா? அதை விட்டுக்கிட்டு அவிய பேசியவே இவிய பேசியவன்னு சொல்லிட்டு நீ யோசிச்சுட்டு இருக்க. அப்படி இல்லைங்க, எங்க வீட்டுல ஒன்றும் இல்லை. அம்மாக்கு நம்ம எடுத்த முடிவு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. தெரியுமா? ஆனா இத பத்தி நம்மள்ட்ட எல்லாம் எதுவும் கேட்கவே இல்ல. ஏன் சப்போர்ட்டுக்கு நீங்க இருக்கீங்களா, அந்த நம்பிக்கையில நம்ம விஷயத்துல அம்மா தலை போடாமலே இருந்திருக்காங்க. சரி, இப்போ எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா அத்தையெல்லாம் நினைப்பாங்கலாம், இவ்வளோ நாள் ஆகுது ஒரு நல்ல விஷயம் சொல்லல அப்படின்னு. ஆமா. பாத்தீங்களா, நீங்களே யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு ஆசை இருக்கும்ல, உங்களுக்கு இந்நேரம் தோணி இருக்கும்ல, அன்னைக்கு சித்தி பேசின மாதிரி இவன் நமக்கு குழந்தை பெற்று தரமாட்டாளோ அப்படின்னு. இதே மாதிரி அத்தை எல்லாம் கூட யோசிச்சா நான் என்ன ஆவேன்? ஏதாவது சொல்லுங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ண போறீங்க? இல்ல காலேஜ்ல சேர்க்கலாமா இல்ல ஏதாவது வேலைக்கு விடலாமான்னு யோசிக்கேன். என்னமா பண்ணலாம், நீயே சொல்லாம். படுபாவி, நான் என்னத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்? என்னை காலேஜுக்கு வேலைக்கு தள்ளி விடணும் தானே இப்ப? சரா, இந்த கோவத்தை அப்படியே இங்க காட்டாத. நாளைக்கு என்ன காலேஜ்ல இருந்து அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிட்டு வந்துருவாரு. என்னம்மா, காலேஜ் போறியா இல்ல வேலைக்கு போறியா? எரும மாட்டு பயலை. சொல்லு, என்ன சரி பண்ணிடலாம். இதெல்லாம் வீட்டுல சும்மா ஒத்தையில இருந்து ஏதாவது யோசிச்சுட்டு இருக்க பத்தியா? அதனால வர குழப்பம் தான் இதெல்லாம். அது ஒண்ணும் இல்ல, வேலைக்கும் ஏதாவது படிக்கிறதுக்கோ போனா சரி பண்ணிடலாம். என்ன, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பல்ல காட்டிட்டு இருக்க. மவன கோவப்பட்ட ஃபார்ம் வாங்குறதுக்கு போயிருவேலா? ஏங்க, எனக்கு என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை? உங்க கூடாலே இருந்து உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து அதுல நான் சந்தோஷப்படியதான். டெய்லி டியூட்டி முடிச்சு நீங்க வரும்போது உங்களை உளுந்து உளுந்து கவனிச்சு உங்க பொண்டாட்டியா நான் வாழ்றதாங்க எனக்கு பெருமை. அதுல கிடைக்க சந்தோஷம் மாதிரி இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு இல்ல. எப்படி இந்த உளுந்து உளுந்து கவனிக்கிறதுனா என்ன? அந்த பாகற்காய் பிரியாணி அந்த மாதிரியா? இல்ல, உளுந்து உளுந்து கவனிக்கிறதுனா இப்படித்தானே கவனிப்பேன். சரா, கோபப்படாத கோபப்படாத. பிரியா ஆயுதத்தை கையில எடுத்துட வேண்டியதான். அம்மா. என்னம்மா? கடவுளே, இவ்வளவு கோவத்திலையும் பல்ல காட்டிட்டு சாப்பிட்டா பேச வேண்டியதா இருக்கேன். என்ன கொடுமை. என்னம்மா? மா மாமா, எனக்கு உங்களை கவனிக்கிறதுல தான் சந்தோஷமே. எங்க படிக்க போனாலும் எங்க வேலைக்கு போனாலும் உங்க ஞாபகமாவே இருக்கோங்க. பாத்தீங்களா, நான் இவ்வளவு பேசுனதுக்கு நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. இல்ல சாரா, நான் அதுக்கு சந்தோஷப்படல. அதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சு பாத்தியா? கடவுளை, என்ன கொடுமை இது அப்படின்னு. அத நினைச்சுதான் சிரிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏங்க, எவ்வளவு பாசமா உங்களை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். நீ எப்ப எப்படி உருட்டுவ, எப்ப எப்படி நடிப்பேன்னு எனக்கு தெரியாதா? என்னை சுத்தி வர்றதுக்கு நான் உலக உருண்டையா? எப்படி போட்டாலும் சிக்ஸரா அடிச்சிட்டு இருக்காரு. என்னம்மா, வேலைக்கு போறியா இல்ல படிக்க போறியா? எனக்கு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கதான் பிடிக்கும். நான் இப்படிதான் இருப்பேன். என் கூடல இருந்தா இருங்க, இல்லனா போங்க. ரோஹித் ப்ளீஸ், நான் காலேஜுக்கெல்லாம் போவல, நான் வீட்லயே இருக்கேன். இனிமே மூளை இருக்குன்னு தேவையில்லாததை பத்தி யோசிப்பியா? மாட்டவே மாட்டேன். அப்படியே யோசிச்சாலும் உங்க காதுக்கு கண்ணுக்கு கொண்டு வரவே மாட்டேன். இந்த ஓட்டவாய் தெரியுமா? ஓட்டவாய் அது நீதான். நீ மனசார இவன்ட்ட வளரக்கூடாதுன்னு நினைச்சாலும் உன் ஓட்டவாய் காட்டி கொடுத்துறான். இங்க பாரு, நீ எனக்கு கிடைச்ச கிஃப்ட். நீ நினைக்க மாதிரி நமக்கு குழந்தை இருக்கு, குழந்தை இல்ல, இப்படி எல்லாம் நான் யோசிக்கவே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் எனக்கு முத குழந்தை. எவன் ஒருத்தன் தான் பொண்டாட்டி அளவுக்கு அதிகமா நேசிக்கானோ அவனுக்கு அவன் பொண்டாட்டி தான் முத குழந்தை. யார் என்ன சொன்னாலும் எனக்கு நீ தான் குழந்தை. என் சந்தோஷமே நீ தான் சாரா. அதுக்கப்புறம் நான் எப்படி மத்ததை பத்தி எல்லாம் யோசிப்பேன்? ஒருத்தன் தான் வேலையில எவ்வளவு பெருசா சாதிச்சாலும் மனசுக்குள்ள 1000 கவலை இருக்கும். வேலையில 1008 டென்ஷன் இருக்கும். நீ வரதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல உள்ளவே என்கிட்ட எவ்வளவு திட்டு வாங்குவாங்கன்னு தெரியுமா? திட்டா? ஆமா, டியூட்டி முடிஞ்சு நல்ல டென்ஷன்ல வீட்டுக்கு வருவேன். யாராவது ஏதாவது கேட்டாலே போதும், சில நேரம் அம்மா சாப்பிட்றியான்னு மட்டும்தான் கேட்பாங்க, அதுக்கே திட்டு வாங்கிட்டு போவாவ. ஆனா நீ வந்ததுக்கு பிறகு சிரிக்க மாதிரி ஏதாவது பேசிட்டே இருப்ப. அப்படியே ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாயிரும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒய்ஃப் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுத்தாவ தெரியுமா? அதுலயே நம்ம வீட்டுல அத்தை, அக்ஷயா எல்லாரும் இருக்காவ. நான் வேலைக்கு போயிட்டு வந்தோன்னா டெய்லி யாரையாவது பத்தி குறையும். நீ வேலை பார்க்கறதெல்லாம் அவியலுக்கும் சேர்த்து செலவு பண்ணியா அப்படி இப்படின்னு புலம்பிட்டே இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? என்னைக்காவது நான் வேலைக்கு போயிட்டு வந்தோன்னா நீ யாரையாவது பத்தி தப்பா சொல்லி இருக்குதியா? இல்ல எனக்கு அது வேணாம் இது வேணாம் அப்படின்னு அளவுக்கு மீறி நீ என்கிட்ட வாங்கி கேட்டிருக்கியா? என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்ன கிடைச்ச கிஃப்ட்.
நீ தேவையில்லாம அதையும் இதையும் பத்தி யோசிச்சுட்டு இருக்காத. பாட்டிமா அப்படிதான், அவைய வயசுக்கு உன் வாழ்க்கைய பத்தி யோசிச்சிருப்பாவ. அங்க யாருன்னா உன்னை ஏதாவது சொன்னா நான் என்ன ஒண்ணு விட்டு கொடுக்கவா போறேன்? அம்மா அப்பா யாரும் எதுவும் சொல்ல போறது கிடையாது. அப்படியே அத்தை ஏதாவது சொன்னாலும் நான் என்ன விட்டு கொடுத்துருவேனா உன்ன? சாரி. இந்த இருக்க கொஞ்சோல மூளைய இதுல யூஸ் பண்ணாத. என்ன உங்களுக்கு இவ்வளவு பிடிக்குமா? இல்ல, பக்கத்து வீட்டுல உள்ள பிள்ளைய தான் பிடிக்கும். ஏன் போக வேண்டியதானே? போறாவ. இங்க பாரு, இனிமே இந்த மக்கு மூளைய வச்சு இப்படி எல்லாம் யோசிச்சேன்னு வச்சுக்கா, ஏதாவது காலேஜ்லயும் இல்ல வேலையிலயோ கொண்டு சேர்த்து விட்டுருவோம் பாத்துக்கா. இல்ல இல்ல, இனிமே இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டேன். இதுதான் என் சாரா. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணா பிடிக்கும்? அம்மா, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? அப்பல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்க. ஆனா எதை பத்தி மட்டும் பேசவே மாட்டீங்க. ஏதாவது பண்ணணுமா? என்ன பண்ண போறா எங்க இசை? என்ன பண்றதுக்கு இப்படி யோசிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லு. அம்மா, அமர்தா ஆண்டி ஒன்னு சொன்னாங்கல்ல, உன் ஃப்ரெண்டுக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு. என் பிக் ஃப்ரெண்டுக்காண்டி ஏதாவது பண்ணணும். ஆனா என்ன பண்ணணும்னு தான் தெரியல. ஃப்ரெண்டு காண்டியா? ஆமா அங்கிள், ஸ்கூல்ல எனக்கு ஒரு பிக் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நாளைக்கு ஏதாவது பண்ணி எடுத்துட்டு போணும். அம்மா, என் பிக் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும்? ஏன்ட்ட கேட்டா உன் ஃப்ரெண்ட் என்ன என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாரு. என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச மாதிரி நாளைக்கு நான் ஏதாவது எடுத்துட்டு போணுமே. ஏய், அதெல்லாம் பெரியவங்க தான் பண்ணுவாங்க. நீ என்ன பெரியவளா? உன் வயசுக்கு ஏத்த மாதிரி அவர்கிட்ட நீ பேசினா போதும். எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க பார்க்காதுங்க. ஆமா, இவ ரெண்டு பேரையும் பிரிக்காத. எங்களுக்கு வேற வேலை இல்ல பத்தியா? அப்பனா என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச மாதிரி நாளைக்கு ஏதாவது யோசிச்சு எனக்கு நீங்க செய்து தாரீங்க. பேசாம ஒண்ணு பண்ண வயசை. உன் ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச மாதிரி பெரிய சைஸ்ல தெர்மாக்கோல்ல வீடு செய்து தரட்டா? நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட கொண்டு கொடு. அம்மா, என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச மாதிரி கேட்டா சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஐடியா சொல்லிட்டு இருக்கீங்க. பாத்தியா எங்க இசைய உன்னையே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஆமாமா, எல்லாரும் இதே மாதிரி அவ மேல செல்லத்தை காட்டிட்டே இருங்க. அவ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கட்டு. பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நாளைக்கு என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நீங்க செய்து தாரீங்க.